ஒரு குட்டி அஃபிஷியல் ட்ரிப்பாக மும்பை வந்திருக்கேன். தி ஆர்ச்சிட் வில்லே பார்லே அப்படின்ற இடத்துல தான் நான் ரூம் எடுத்திருக்கேன். ரூம் நம்பர் 663 உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ரூம் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்க மாதிரி தான். ஆனால் பெர்த்து மட்டும் லோயர் பெர்த், ஒரு படி கீழே இறங்கி தூங்குற மாதிரி. வியூ சூப்பராக இருக்குது. ஓகே, ஆனால் நல்லா தூங்கினா இல்லையான்றதை அப்புறம் சொல்கிறேன். பாட்டு பாடிட்டே ஒர்க் பண்ணனால இன்றைக்கி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் நார்மலாக எல்லா ஹோட்டலையும் இருக்கிறது தான். ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறேன். மணி 4:10. 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 9 மணிக்கெலாம் நான் கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸ் கிளைண்ட் ஆஃபீஸ். தூங்க போகிறேன். தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அந்த ரூமில் இப்போ தான் இந்த மாதிரி நான் புதுசாக பார்க்குறேன். டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி மொத்த ரூம் ஆக்சஸும் இந்த ஒத்த டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கே எல்லாத்தையுமே லைட்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணி ஏசியெல்லாம் கம்மி பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கி நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலாம். தூங்கி எந்திரிச்சிட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? காலையில் மணி 8:30. ஸோ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும். அது போக கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்தது. இந்த வியூ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அடுத்து இந்த ஹாட் வாட்டர் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்கை இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி காமிச்சேன். இதை மேலே லிஃப்ட் பண்ணால் தண்ணி ட்ரெயின் ஆகிடணும், கீழே அமுத்துனா அது வந்து க்ளோஸ் ஆகிடணும். நேற்று நைட் ஒர்க் ஆச்சு. ஆனால் வீடியோ எடுக்கிறப்போ என்னை செஞ்சு விட்ருச்சு. வீடியோவில் காட்டலான்னு வரப்போ தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். பாத் டப் இதை பார்த்தோன்னே ஏன்னா எல்லாருமே இப்படி போய் குளிப்பாங்க, வலிக்குட்டு மண்டை கிண்டை அடிபடிச்சுன்னு நல்லா பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ரெடி ஆகிட்டு சாப்பிட போயிட்டேன். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ.